JavaScript ஒரு பவர்ஃபுல் டெக்னாலஜியை நம்ம எப்படி ஒரு வெப் பேஜை இன்டெகிரேட் பண்ணி ரன் பண்ணுறதுன்றது தான் நாம் தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குங்க. ஒன்று ப்ரௌசர் மூலமாகவோ இல்லை டெர்மினல் மூலமாகவோ நம்ம இதை ரன் பண்ண முடியுங்க. இந்த வீடியோவில் ப்ராக்டிக்கலாக எப்படிலாம் லைக் ஒரு JavaScript ஃபைலை எடுத்து ரன் பண்ண போகிறத பற்றி டீட்டெயிலாக ப்ராக்டிக்கலாக உங்களுக்கு நான் காமிக்க போகிறேங்க. நான் உங்களோட வெங்கட் ஃப்ரம் venkat.kaashiv InfoTech. வெல்கம் டு சேனல். Welcome to KaaShiv InfoTech. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்னன்னு கேட்டிங்கன்னா how to run a JavaScript. So JavaScript ரன் பண்றதுக்கு ரெண்டு மெத்தட்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா browser and next பாத்தீங்கன்னா terminal. So normal terminal வச்சு ரன் பண்ண மாட்டோம். node அப்படிங்கற JavaScript யூஸ் பண்ணி தான் நம்ம ரன் பண்ணுவோம். So first browserல என்னென்ன மெத்தட்ஸ் இருக்கு அப்படினு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மெத்தட் பாத்தீங்கன்னா alert and அடுத்த மெத்தட் பாத்தீங்கன்னா console. So alertனா என்ன அப்படினு கேட்டிங்கன்னா ஒரு பாப்-அப் மெசேஜ் மாதிரி அதுக்குள்ள உங்களுக்கு மெசேஜ் வரும். அதான் alert மெத்தட் அப்படி நம்ம சொல்லுவோம். and next பாத்தீங்கன்னா console. அதாவது உங்களோட inspect element குள்ள போய் பார்க்கறதா console அப்படி நம்ம சொல்லுவோம். இதுக்கான லைவ் கோடிங் பாத்தீங்கன்னா நாம இப்ப பார்க்கலாம். So first ஒரு வேரியபிள் நான் கிரியேட் பண்ணிக்கிறேன் where a is equal to kaashiv and next பாத்தீங்கன்னா alert அப்படிங்கிற மெத்தட் யூஸ் பண்ணி இதை நம்ம அவுட்புட்டா பார்க்க போறோம். alert of a அப்படிங்கிற மெத்தட் நான் கொடுத்துக்கிட்டு இந்த ப்ராஜெக்ட் பாத்தீங்கன்னா நான் இப்போ ரன் பண்ண போறேன். so go live அப்படிங்கிற மெத்தட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரன் ஆகும். இந்த மாதிரி வரதுக்கு பேர் தான் alert மெசேஜ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஒரு பாப்-அப் மெசேஜ் ஓப்பன் ஆகி உங்களுக்கு இங்க alert அப்படின்னு நமக்கு ஷோ ஆகும். ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா console அப்படிங்கிற மெத்தட் உங்களோட JavaScriptோட பேஜுக்கு போயிட்டு console.log இந்த மெத்தட்குள்ள உங்களோட வேரியபிள் பாஸ் பண்ணீங்க அப்படின்னா இதோட அவுட்புட்டையும் உங்களால் நீங்கள் ப்ரௌசரில் பார்த்துக்க முடியும். ஸோ இதை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா உங்களோட ரைட் கிளிக்கை ப்ரெஸ் பண்ணிவிட்டு இன்ஸ்பெக்ட் அப்படிங்கிற எலமெண்ட்குள்ளே போனீங்க அப்படின்னா console அப்படிங்கிற டேபுக்குள்ளே உங்களால் kaashiv அப்படிங்கிற இந்த அவுட்புட் உங்களால் பார்க்க முடியும். காஷிங்கிறது மட்டும் இல்லை நீங்கள் என்ன சார்ட் ஆஃப் டேட்டாஸ் கொடுத்துருக்கீங்க அப்படின்னாலுமே உங்களால் இதை வியூ பண்ணி பார்த்துக்க முடியும். KaaShiv InfoTech அப்படின்னு சொல்லி நான் இங்கே கொடுத்துருக்கேன். சேவ் பண்ணிட்டு அங்கே செக் பண்ணேன் அப்படின்னா இங்கே KaaShiv InfoTech அப்படிங்கிறது எனக்கு இங்கே வியூ ஆகும். ஸோ நம்மளோட ஃபர்ஸ்ட் மெத்தட் என்ன ப்ரௌசர் அப்படிங்கிற மெத்தட் நம்ம இதை ரன் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டெர்மினல். ஸோ இந்த டெர்மினல் பார்க்கறதுக்கு முன்னாடி நோட்னா என்ன அப்படிங்கிறது பார்த்தலாம். ஆக்சுவலாக நோட் அப்படிங்கிறது JavaScriptோட லைப்ரரி. இந்த லைப்ரரி நம்ம எப்படி இன்ஸ்டால் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா வெப்ல போய் தான் இன்ஸ்டால் பண்ண முடியும். அதுக்கான ப்ரொசீஜர் பார்த்தீங்கன்னா Node.js இன்ஸ்டாலேஷன் அப்படின்னு குரோம்ல சர்ச் பண்ணிக்கிட்டு விண்டோஸோட வெர்ஷனை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ இன்ஸ்டால் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட் ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்டால் ஆயிரும். அண்ட் இன்ஸ்டாலேஷன் ப்ரொசீஜர் நீங்கள் நார்மலாக ஃபாலோ பண்ணுற மாதிரி தான் நெக்ஸ்ட்னு கொடுத்துட்டு ஃபைனலாக ஃபினிஷ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இன்ஸ்டாலேஷன் ப்ரொசீஜர் முடிஞ்சிடும். இப்போ இந்த Node.js யூஸ் பண்ணி எப்படி நம்ம லைவ் கோடிங்கில் பண்ண போகிறோம் அப்படிங்கிற பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ண போகிறேன் where a is equal to same kaashiv அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா console.logல தான் நம்ம பண்ண போகிறோம். console.log ஆஃப் என்னோட வேரியபிளோட நேமான a. இப்போ டெர்மினல் இதை நம்ம ரன் பண்ண போகிறதுனால நம்மளோட டெர்மினல் ஓப்பன் பண்ணிக்கிறோம். ஸோ டெர்மினல் எங்கே இருக்குன்னா உங்களோட டாப் மெனு பாஸில் கோக்கு பக்கத்தில் டெர்மினல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அங்கே போயிட்டு நியூ டெர்மினல் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா கீழே உங்களுக்கு ஒரு டெர்மினல் ஓப்பன் ஆகும். இப்போ நீங்கள் என்ன பண்ண போறீங்கன்னா நோட் நம்ம இன்ஸ்டால் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நோட் அப்படிங்க டைப் பண்ணிக்கிட்டு உங்களோட JavaScriptோட ஃபைல் நேமை நீங்கள் கொடுக்கணும். நம்ம கேஸில் இங்கே பார்த்தீங்கன்னா index.js கொடுத்துட்டு நான் என்டர் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு இந்த இடத்துல kaashiv அப்படிங்கிற அவுட்புட் காட்டும். இதுதான் பார்த்தீங்கன்னா டெர்மினலே நம்ம அவுட்புட் பார்க்கறதுக்கான ஒரு மெத்தடாலஜி. ஸோ நம்ம ஏற்கனவே ப்ரௌசரில் பார்த்துருந்தோம். இப்போ டெர்மினலையும் எப்படி நோடு வச்சு ரன் பண்ணிட்டோம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தாச்சு. ஸோ நம்ம KaaShiv InfoTechல நிறைய சார்ட் ஆஃப் கோர்சஸ் பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். அந்த கோர்சஸோட லிஸ்ட்டு தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ .NET, Java, fullstack.NET, fullstack Python, Laravel இந்த மாதிரி நிறைய விதமான கோர்சஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த கோர்சஸ் பார்த்தீங்கன்னா என்கொயரிஸ் நீங்கள் பார்க்கணும் கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த காண்டாக்ட் நம்பர்ஸுக்கு நீங்கள் கால் பண்ணி உங்களுக்கு என்ன விதமான என்கொயரி டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் அதை கிளியர் பண்ணிக்கலாம். இது மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் நம்ம லைனப்பில் வந்துட்டு இருக்கு. அது எல்லாத்தையும் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. தேங்க்யூ பீப்புள்.